புதுச்சேரியில் போராட்ட களத்தில் 4 ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். தற்போது போராட்ட களத்தில் எவ்வளவு ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது பள்ளி கல்வித்துறையில் காலியாக இருந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதிச்சுமை இருப்பதாக கூறி 288 ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 2021 ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைத்த நிலையில் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு பணியை ரினியூவல் செய்து வந்தனர். அதாவது அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இருந்த நிலையில் அவர்களை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு தொடர்ச்சியாக ஒப்பந்த ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனிடையே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அமைச்சர் நமச்சிவாயம் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் அவர்களது ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை. மேலும் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இதனிடையே தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரி சட்டமன்றத்திற்கு அருகே தொடர்ச்சியாக இரவு பகலாக போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் காவல்துறையினர், தாசில்தார் உள்ளிட்டோர் தொடர் போராட்டத்தில் நடத்தி வரும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தின் பொழுது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த பணி ஆசிரியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 4 பெண் ஆசிரியர்கள் சம்பவ இடத்திலேயே மயக்கம் அடைந்தனர். உடனடியாக அவர்களை அங்கிருந்த போலீசார் மற்றும் சக ஊழியர்கள் அவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக சட்டமன்றம் பின்புறம் இந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் காவல்துறை சார்பில் சட்டமன்றம் அருகே போராட்டம் நடத்தாமல் மாற்று இடத்தில் போராட்டம் நடத்துவதற்காகவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களில் 4 பெண் ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும்.